சுதந்திர தின விழா. 78 வருஷம் ஆச்சு. ஆனாலும் வர வர நம்மளுடைய இந்த இதுல ஒரு மெசேஜ்னா அவங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுல நான் கரெக்டா. ஏன்னா வர வர ஜெனரேஷன் மாறுதுன்னு சொல்றோம். எதனால மாறுது? ஆனா வர வர யாருக்காவது உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணமானது குறைஞ்சிட்டே இருக்கு. இப்ப நீங்களே இருங்களேன், நம்ம ஸ்கூல்ல நேத்து ஒரு சின்ன நிகழ்வு தான். எந்த ஒரு நிகழ்வுனாலும் நம்ம ஒரு எஃபர்ட் எடுக்கணும், முயற்சியானது எடுக்கணும். இப்ப அந்த ஸ்டேஜ் ஒரு அலங்காரமா இருக்கு அப்படின்னா ஒரு போய் அந்த பலூன் காட்ட கேட்பாரு, ஏன் இந்த பலூன் மட்டும் விற்கல அப்படின்னு. அவர் சொல்லுவாரு, ஒரு சாதாரண பலூன் விற்கிற மனிதன், அதாவது இதுல எல்லாரும் கலரை பாக்குறீங்க, ஆனா இதுக்குள்ள உள்ள காற்று தான் முக்கியம் பறப்பதற்கு, இதுல உள்ள கலர் முக்கியம் இல்லை. அந்த ஒரு வார்த்தை தான் அவரை வெள்ளையர்களுக்கு எதிராக எதிர்த்து போராட செஞ்சது. அதனால நம்மளும் என்ன பண்ணலாம், மிகுந்த ஒரு ஆடம்பரமான மேக்கப், கலர், விதவிதமான தலைப்பின்னல், இதுல எல்லாம் நாங்க அசந்து போறவங்க கிடையாது, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு விட்டுட்டு நிறைய படிச்சு மிகப்பெரிய ஒரு பதவிக்கு போகணும் அப்படின்னு. அப்ப அது அந்த அதிகாரி அதிர்ந்து போனான். காலில் போட்டு மாற்றின உடனே ரொம்ப கரெக்டா இருந்தான். அப்ப காந்திஜியை கேட்டாங்களாம், நீங்க எப்படி இந்த அளவு கரெக்டா தெரிஞ்சீங்கன்னு கேட்டாங்களாம். அப்போ நீங்க உதஞ்சீங்கல்ல, அந்த உணர்வுல நான் கற்றுட்டேன் அப்படின்னு சொல்லி. இந்த பள்ளி பெரிதும் பாடுவதற்கு உறுதுணையாக இருந்து அனைவரோடும் புன்னகையோடு வாருங்கள் என்று வரவேற்கக்கூடிய பக்குவம் நம் தலைமை ஆட்சியருக்கு உண்டு. அதே போல நம் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் உங்களுக்கு பாடம் நடத்துவதிலே